சூரிய பகவான் ஒளியின் கடவுள். யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு வெப்பமும் ஒளியும் நிறைந்தவர். அவருடைய மனைவி சந்தியாதேவி ஒரு நேர்மையான தியான சித்தி பெண். ஒரு நாள் சந்தியாதேவி தன் கணவனான சூரிய பகவானின் அதிக வெப்பத்தை தாங்க முடியாமல் தியானத்திற்காக வனம் செல்கிறாள். ஆனால் அந்த சமயத்தில் சூரிய பகவானை விட்டு சென்றால் தவறு என பயந்து தன் நிழல் வடிவமான சாயாவை தனக்கு பதிலாக வைத்துவிட்டு தியானத்திற்காக விலகுகிறாள். சூரிய பகவானுடன் சந்தியாதேவிக்கு பதிலாக சாயா வாழ்ந்து வந்தாள். ஆனால் உண்மையில் அவள் சந்தியாதேவி அல்ல. இத்தருணத்தில் தான் சனி பகவான் பிறக்கிறார். சனி பகவான் பிறந்தும் சாயா தொடர்ந்து தவம் கொண்டே இருந்தார். எனவே சனி பகவானுக்கு சரியான அன்பும் பாசம் கிடைக்கவில்லை. சனி பகவான் சிறு வயதிலேயே கடுமையான தவம், நீதியுடன் வாழும் மனநிலை மற்றும் மனசாந்தியுடன் வளர்கிறார். அவருடைய மனநிலையானது மற்ற குழந்தைகளை விட மிக தீவிரமானது. அதன் பிறகு தன் தாயென நம்பி சாயாவை பார்க்க சென்றான் சனி பகவான். அந்த சமயத்தில் சனியின் பார்வை சாயா தேவியின் மேல் விழ அக்கணமே சாயாதேவியின் உடல் தீவிரமாக எரிந்து பிணமாக்கப்படுகிறாள். அதிர்ந்து போன சனி பகவான் தன் பார்வையின் தாக்கத்தை உணர்ந்தான். சாயாதேவி இறக்கும் பொழுது சனியிடம் ஒரு சாபத்தை விடுகிறாள். உன் பார்வை எங்கு விழுகிறதோ அங்கு துன்பமும் சோகமும் மட்டுமே ஏற்படும். நீ மக்களால் பயப்படப்படும் கடவுளாக இருப்பாய் என சபித்து விட்டு இருந்தாள். சனி பகவான் தன் தாயின் மரணத்தால் மனமுடைந்து மீண்டும் தவம் இருந்து பாவங்களை தீர்க்க விரும்பினார். அதன் பின் சனி பகவானின் உண்மையான தாயான சந்தியாதேவி தவத்திற்கு பின் திரும்ப வருகிறார். சனி பகவானின் நேர்மையும் தியாகத்தையும் கேட்ட பின் சந்தியாதேவி, உன் பார்வை துன்பம் தரும் போதிலும் நீ தரும் துன்பம் ஒரு மனிதனின் பாவங்களை அகற்றும் பரிசாக மாறும் என்ற வரத்தை சனி பகவானுக்கு அளித்தார். இதுவே தாயின் சாபத்தால் சோகத்தின் கடவுளான சனி பகவானின் கதை.